அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் வணக்கம். ஆசிரியர் துறையிலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கூடிய ஒருவரோடு நேர்காணல் காண இருக்கிறோம். சென்னையில் ஒரு பள்ளியிலே, சென்னை பள்ளி என்று சொல்லக்கூடிய பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். நீண்ட அனுபவம் வாய்ந்தவர் இந்த பணித்துறையில, ஆசிரியர் பணியில. அவரை பற்றி இன்றைக்கு நாம் அவர் செய்த சிறப்பான செயல்பாடுகள், எந்த விதமான நோக்கத்தோடு இந்த பள்ளி மாணவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக செயல்பட்டுக் கொண்டார் என்பதை பற்றிலாம் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருக்கிறோம். இவர் தமிழ்நாடு அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய, மாநில அரசு வழங்கக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை பெற்றவர் திருமதி கோ லதா அவர்கள். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களாம்மா? நன்றாக இருக்கிறேன் ஐயா. மகிழ்ச்சி. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா இப்ப? இப்போ நான் சென்னையில இருக்கிறேன் ஐயா. சென்னையில பணியாற்றுறீங்க, மகிழ்ச்சி. சென்னையில எந்த இடத்துல இருக்கீங்கம்மா? சென்னை மணலி பகுதியில இருக்கிறேன் ஐயா. சென்னை மணலி, கொஞ்சம் சென்னையை விட்டு கொஞ்சம் அவுட்டர்னு சொல்லுவாங்க. மணலி, மணலி ஆமா. புதுநகர்லாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட வட சென்னை பகுதி அது. ஆஹ் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர் நிறைய பேர் இருக்கக்கூடிய, தொழிலாளர்கள் மிகுந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி வட சென்னை. அந்த இடத்துல இவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. வணக்கம்மா. நீங்க பிறந்த ஊரு, உங்க அப்பா அம்மா பேரு, நீங்க பள்ளிக்கூடத்துல படிச்சீங்கல்ல அந்த படிப்பு பற்றிய விவரம், அதுக்கப்புறம் நீங்க ஆசிரியர் பயிற்சி பெற்ற இதை பத்திலாம் சொல்லுங்கம்மா. மகிழ்ச்சி ஐயா. தங்களோடு கூட நேர்காணலிலே இந்த இடத்துல நான் அமர்ந்திருப்பதை குறித்து நான் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கும் தமிழருவி வானொலிக்கும் ஜே நைனன் ஐயா அவர்களுக்கும், சசிகலா நைனன், சிவகாமி அம்மாள் ஐயா அவர்களுக்கும் நான் கனத்த வணக்கத்தை பணிவோடு மனதார இந்த வேளையிலே நான் உங்கள் மத்தியில நான் பதிவு பண்ணி, இதோ நான் என்னுடைய நேர்காணல் செல்கிறேன். மகிழ்ச்சி ஐயா. நான் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். 30/5/1971 பிறந்தேன். செக்ரட் ஹார்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்கிற பள்ளியில் தான் என்னுடைய பள்ளி படிப்பை நான் முதலாவது ஆரம்பித்தேன். அதோடு கூட ஆசிரியர் பயிற்சியும் முடித்தேன். முடித்து 1888 ஆசிரியர் பணியை நான் பயிற்சியை முடித்தேன். 1999 நான் பணியிலே சென்னை மாநகராட்சி பள்ளியிலே பணியில் அமர்த்தப்பட்டேன். அன்று முதல் இன்று வரை சென்னை மாநகராட்சியிலே வியாசர்பாடி மற்றும் இன்னுமாய் அருகருகே ட்ரிப்ளிகேணி, சிந்தாதிரிப்பேட்டை, இப்பொழுது தற்போது சென்னை மாநகராட்சி தொடக்கப்பள்ளி பெரிய சேக்காடு பள்ளியிலே இப்படியாய் பணியமர்த்தப்பட்டு நான் பணியில் அமர்ந்து கொண்டு என்னுடைய 27 ஆண்டு காலமும் ஆசிரியர் பணி மாணவர்களுக்கு மட்டுமல்லாது நான் BA, MA, MPhil, B.Ed என்று என்னுடைய படிப்பை முடித்திருந்த காரணத்தினால் ஆசிரியர்களுக்கு மாநில அளவிலே, மாவட்ட அளவிலே கருத்தாளராகவும் நான் பணியாற்றி என்னுடைய பணியை இம்மட்டுமாய் திறம்பட செய்து கொண்டிருக்கிறேன். அதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா. உலகத்துல மிக உயர்ந்த பணி ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது ஆசிரியர் பணி தான். பல நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஆசிரியருக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு சில நாடுகள் கிடையாது. எல்லா துறையில வேலை செய்யறவங்களுக்கு போனஸ் ஒண்ணு கொடுப்பாங்க, ஆண்டுக்கு ஒரு முறை இல்ல 2 முறை. ஆனா தினந்தோறும் போனஸ் கிடைக்கிற ஒரு பணி உண்டுன்னா அது என்னன்னா ஆசிரியர் பணி தான். காலையில நீங்க வீட்டுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்குள்ளரா 30 பசங்க வணக்கம் டீச்சர்ன்னுவாங்க, வணக்கம் அம்மா அப்படின்வாங்க. ஒரு கடைக்கு போனீங்கன்னா அங்க நின்று வணக்கம் அம்மா அப்படின்வாங்க. பார்த்தா அதை போய் படிச்சோன்னு இருப்போம் உங்ககிட்ட. இது ஒரு பெரிய அனுபவம், ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம். நீங்க இத்தனை பள்ளிகள் பணியாற்றி இருக்கிறீங்க. முதலாக நீங்க பணியாற்றிய அந்த வியாசார்பாடி பள்ளி
வியாசாரபாடி என்பது சென்னையில் ரொம்ப பின்தங்கிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் நீங்க பணியாற்றதா சொல்றீங்க. அங்க மாணவர்கள்லாம் பள்ளிக்கு வருவதே ஒரு ஒரு கொடுமையான செயலாக பார்க்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு கூடிய பகுதி. அந்த பகுதி ஆனா இன்னைக்கெல்லாம் மாறிக்கு. நீ நிறைய பேர் வீடுகள்லாம் வந்து வேற வேற ஆள்லாம் வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. ஆனா நீங்க சொல்ற 99லாம் ரொம்ப பின்தங்கிய பகுதி அது. அந்த மாணவர்களை முதலாக நீங்க பள்ளிக்கு போன போது, அந்த மாணவர்களை சந்தித்த போது உங்களுக்கு என்ன உணர்வு தோன்றியது? ஏன்னா நீங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்தவங்க, ஒரு கிராம பகுதியை சேர்ந்தவங்க. அங்கேருந்து இங்க வர்றீங்க. இந்த நகரத்தினுடைய வாழ்க்கை முறை வேற. பார்க்குற போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதை பற்றி உங்களுடைய அனுபவத்தை, அந்த முதல் நாள் அனுபவம். முதல் பள்ளிக்கூடத்துக்கு போய் நானும் ஒரு டீச்சர் அப்படின்னு போய் நின்னபோது உங்களுக்கு முன்னாடி மாணவர்கள் இருப்பாங்க. அவங்கள பார்த்தபோது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த உள்ள கிளர்ச்சி ஒன்று இருக்கும். அது என்ன, அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. நான் அது வரைக்கும் மாணவனா உட்கார்ந்து அமர்ந்து கற்ற நிலை போய் அந்த கரும்பலகையில அந்த கை வைத்து அந்த நாட்களை எண்ணி பார்த்து எனக்குள்ள உள்ளான மகிழ்ச்சி உண்டாச்சு. குழந்தைங்க பாத்தீங்கன்னா வட சென்னை மிகவும் வறுமை கோட்டுக்கு பின்தங்கிய நிலைமையிலிருந்து வருகிற மாணவர்கள் ஆர்வத்தோடு, அதுவும் ஒரு வகுப்பறைக்கு 40 மாணவர்கள் என்றால் அங்க 160 மாணவர்கள் காணப்பட்டாங்க. அவங்க நான் அங்க எழுதுகிற கரும்பறைகள்ல எழுதுறது அவங்களுடைய அன்பானது, ஒரு தாய் எப்படி குழந்தைய ஈன்றும் போது கண்டெடுப்பாங்களோ அந்த மகிழ்ச்சியை போல அந்த மாணவர்களுக்கு முதல் வகுப்பிலே ஆ ஆ என்று அந்த எழுத்துக்களை சொல்லும் போது எனக்குள் அந்த தாயின் கருவிலிருந்து வெளிவந்த நான் பெற்ற இன்பத்தை என் ஆசிரியரிடத்திலிருந்து இந்த பணிக்கு நான் வந்ததை முற்று முழுவதும் அடைந்து விட்டேன் என்ற ஒரு நம்பிக்கையை போல் அந்த இடத்திலே நான் உணர்ந்தேன் ஐயா. உண்மையிலே நீங்க சொல்றது உண்மைதான். ஒரு திரைப்பட பாடல் உண்டு. 16 வயதினிலே 17 பிள்ளை அம்மா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது அப்போ 16 வயசுல 17 பிள்ளை எப்படி நீங்க யோசிச்சிருக்கேன். எல்லாரும் யோசிப்பாங்க. இருக்கு 16 வயதுல 17 பிள்ளை இல்லை, 25 பிள்ளைகள் கூட இருக்கும். ஆசிரியராக தான் இருக்கும். ஒரு ஆசிரியராக இருந்தாக்கா 16 வயதுல 18 வயதுல நிச்சயமா 20 30 பிள்ளைகளை சந்திப்புவாங்க. அந்த மாதிரி நீங்களும் இளமை காலத்துல முதல் அந்த பள்ளிக்கு போன போது 40 60 மாணவர்களை சந்தித்தா சொன்னீங்க. நீங்க முதல் போனது வந்து 1ஆம் வகுப்பு போனீங்களா? ஆமாங்க ஐயா. ரொம்ப மழலை பிஞ்சுகள். அந்த முதல் அந்த காலத்துல அந்த எல்கேஜி யூகேஜி எல்லாம் கிடையாது. அப்ப நேரடியா 1ஆம் வகுப்பு தான் வருவாங்க. நாங்கெல்லாம் படிச்ச போது வயசெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த காதை தொட சொல்லுவாங்க, கையை தூக்கி தொட்டா பள்ளிக்கூடத்தில் சேர்த்துப்பாங்க. அப்படின்னா கேட்க மாட்டாங்க. அவன் தொடல, அவன் இன்னும் வயசு அவனுக்கு ஆகலை அப்படிப்பாங்க. அது மாதிரின ஒரு காலகட்டம்லாம் இருந்தது. நிறைய பெற்றோர்களுக்கு பசங்களுடைய அந்த பிறந்த நாள் அதை கூட சொல்ல தெரியாத பெற்றோர்கள்லாம் இருப்பாங்க. ரொம்ப பின்தங்கிய, பொருளாதாரத்தில் பின்தங்கிய, உள்ளத்தளவில் ரொம்ப உயர்ந்தவங்க அவங்க. ஏழைகள் எப்பவுமே உள்ளத்துல உயர்ந்தவங்க, பொருளாதாரத்துல பின்தங்கிய அந்த பிள்ளைகளை நீங்க ஒன்றாவது ஆசிரியரா போய் பார்த்து அவங்களுக்கு பாடம் எடுத்திருக்கீங்க. எத்தனை வருஷம் இருந்தீங்கம்மா அந்த வியாசர்பாடி பள்ளியில? அங்கு ஓராண்டு காலம்தான் ஐயா பணியாற்றினேன். என்னுடைய சூழ்நிலை காரணமாகவும் சுகாதார நிலை காரணமாகவும் நான் பணி மாறுதலாகி சிந்தாதிரிப்பேட்டை பள்ளிக்கு நான் வந்து விட்டேன் ஐயா. சுந்தரப்பேட்டையில எந்த பள்ளி மாதிரி? சென்னை பள்ளி தான் அதுவும்? மாநகராட்சி நடுநிலை பள்ளி ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அங்க எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினீங்கம்மா? அங்கு 7 ஆண்டுகள் பொறுப்பு ஆசிரியையாக, 3 ஆண்டுகளும் 4 ஆண்டுகள் இடைநிலை ஆசிரியையாக பணியாற்றினேன் ஐயா. அப்ப மொத்தம் 7 ஆண்டுகளா? ஆமா ஐயா. மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அந்த பள்ளியில எங்க போனீங்கம்மா? அங்கு இருந்து சென்னை மாநகராட்சி நடுநிலை பள்ளி கிருஷ்ணம்பேட்டை என்று சொல்லக்கூடிய திருவள்ளிக்கேணி பகுதியிலே பணியை தொடர்ந்தேன் ஐயா. கிருஷ்ணாம்பேட்டைன்னு சொன்னாலே பாரதியார் அங்கதான் அடக்கம் செய்யப்பட்ட இடம். கிருஷ்ணாம்பேட்டைன்னு சொன்ன உடனே எனக்கு அதான் ஞாபகம் வருது. பாரதியார் அடக்கம் செய்யப்பட்ட இடம் திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி தான் அது, கிருஷ்ணாம்பேட்டை இருந்தது. அந்த பள்ளியில நீங்க பணியாற்றி இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அங்க எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினீங்கம்மா அந்த பள்ளியில? திருவள்ளிக்கேணி பள்ளி கணக்குல எத்தனை ஆண்டு பணியாற்றினீங்க?
அங்கே 15 ஆண்டுகள் ஐயா. நீண்ட கால அனுபவம் வந்து உங்களுக்கு திருவிழிக்கணி பள்ளியில இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்ப வந்து ஆமை மணலி இருக்கீங்களா இப்ப? ஆமாங்க ஐயா. சென்னை மாநகராட்சி தொடக்கப்பள்ளி பெரிய சேக்காடு ஐயா, மணலி பெரிய பகுதியை சேக்காடு. சார்ந்தது. மணலி பக்கத்துல பெரிய சேக்காடு, சின்ன சேக்காடு என்று சொல்லுவார்கள். நான் கூட பார்த்திருக்கேன். பெரிய சேக்காடு, சின்ன சேக்காடு. நான் வந்து சென்னைனால நான் அந்த பகுதியில வந்திருக்கேன். ஒரு காலத்துல அங்க நிறைய மாந்தோப்பு அப்படிதான் இருக்கும். பெரிய அளவுக்கு கிராமமாவே இருந்தது. நீண்ட காலம் கிராமமாகவே இருந்தது. இப்பதான் அது கொஞ்சம் வீடுகள்லாம் மாறி இருக்குது. அந்த தோட்டங்கள் அழிக்கப்பட்டு வீடுகளாக மாறி இருக்குது. இப்ப வந்து இப்ப நீங்க பணியாற்றும் போது கொஞ்சம் வளர்ந்துருக்கும் அந்த இடம். முதல்ல அப்படி இல்ல, சாதாரணமா இருந்தது. இந்த திருவல்லிக்கேணி பள்ளியில வந்து ஒரு 15 ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறீங்க. அதே ஆமா. மாதிரி சிந்தாரிப்பேட்டையில ஒரு 7 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறீங்க. இந்த பள்ளி மாணவர்களுக்கு கற்பித்தல், சில பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, சில பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலைமை அவன் தான் பள்ளிக்கூடத்துக்கு வரதே ஒரு பெரிய விடயமா இருக்கும். அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. சின்ன சின்ன அன்றாட கூலிகளாக வேலை செய்வாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அந்த பிள்ளைகளுடைய பொருளாதார வளர்ச்சி பின்தங்கி இருக்கும், சமூக நிலையம் பின்தங்கி இருக்கும், ரொம்பவும் கல்வியிலையும் பின்தங்கி இருப்பாங்க. ஏன்னா சொல்லிக் கொடுக்கறது கூட ஆள் இருக்காது அவங்களுக்கு. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்க சந்திச்ச அனுபவங்கள், சவால்கள் அதெல்லாம் சொல்லுங்கம்மா. மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா காலையிலேயே உணவு அருந்தாம தான் வருவாங்க. அந்த மாணவர்கள் வந்து குறும்புத்தனமாகவும் ஆர்வத்தோடையும் ஆஹ் கற்றலில் வந்து முழுமையாக ஈடுபாடு இல்லாத சூழ்நிலைய நான் அறிந்து கொண்டபடியினாலே மாணவர்களுக்கு ஆடல் பாடலோடு கூடிய நடனத்தோடு கற்பிக்க ஆரம்பித்தேன். அதன் பின்பாக அவர்களுக்கு காலையிலே ஒருவேளை சிற்றுண்டி என்னுடைய சொந்த பணத்தில் மாணவர்களுக்கு வழங்கி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, மாணவர்களை என்னுடைய பள்ளி நேரத்தில் உணவு இடைவேளையின் போது மாணவர்களுக்கு எளிமையாய் கற்பித்தல் எண்ணும் எழுத்தும் என்று அவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் மூலமும் எளிமையாக விளையாட்டு முறைகளிலே கற்பித்து அதை காணொளியாய் வடிவமைத்து மாணவர்கள் வருகையை நிச்சலை 99% 100% வருகை அடையும்படியாக மாணவர்கள் வருகையை பதிவு செய்தேன். ஐயா, தங்கள் குரல் கேட்கவில்லை ஐயா. நிறைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. டேய் ஸ்கூலுக்கு போடான்னு சொல்லிட்டு போவாங்க. அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான். அம்மா அப்பா போன உடனே இவன் அப்படியே விளையாடிட்டு கிடப்பான். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான். அம்மா அப்பா கிட்ட கேட்டு நான் போயிட்டேன்னுவான். இந்த மாதிரி நிறைய அதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க சுற்றி இருக்கிறவங்க. யாரும் அதை வந்து கல்வியில பெருசா நாட்டம் இருக்காது இந்த மக்களுக்கு. ஏதாவது வேலைக்கு பண்ணா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி, ஒரு 5ஆம் வகுப்பு படிச்சாலே பெரிய விடையன்னு பார்ப்பாங்க. அப்படிலாம் நிறைய இருக்கு, நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி மாணவர்கள. ஆனா வந்து இவர்களை வந்து 100% வகுப்புக்கு வர வைக்கிறதே ஒரு பெரிய சாதனை. 100% மதிப்பெண் வாங்க வைக்கிறது பல தனியார் பள்ளிகள்ல சாதனையா இருக்கு. ஆனா அந்த சென்னை மாநகராட்சி பள்ளிகள்ல வந்து 100% அந்த அட்டெண்டன்ஸ் வர வைக்கிறது ஒரு பெரிய சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில நீங்க ஒரு சிறப்பான பணி செஞ்சிருக்கிறீங்க. உங்க பள்ளி ஆசிரியர் என்ற அடிப்படையில அந்த திருவல்லிக்கேணி பள்ளியில நீங்க சந்தித்த மறக்க முடியாத சில சம்பவங்கள், அனுபவங்கள் அதெல்லாம் சொல்லுங்கம்மா. மாணவர்கள் நீங்க சொன்னது போலயே இடைநிற்றலை சந்திப்பது, அவர்களை வருகை பதிவேட்டில் வரவழைப்பு என்பது ஒரு சவாலாகத்தான் அமைந்தது. நான் மாணவர்களை காலை 7:30 மணிக்கு புறப்பட்டு அவர்கள் இருக்கிற இல்லத்திற்கே சென்று ஆட்டோவில நான் 3 சக்கர வாகனத்திலே அழைத்து வருவேன். இப்படி அழைத்து வந்தது அது மட்டுமல்ல, செயல்வழி கற்றல் நுண்வழி கற்பித்தல் என்ற முறையிலே அவர்களுக்கு நான் கதைகளை பாடங்களை நான்
சொற்வழி கற்பித்தல், செயல்வழி கற்பித்தல் மூலமாக கற்பிக்கும் போது மாணவர்களுக்கு அந்த கற்றல் நிலையிலே முழுமையான அடைவு திறன் அங்கே உண்டாகிறதை விளையாட்டு முறைகளிலே கற்பிக்க ஆரம்பித்தேன். இது என்னுடைய மாணவர்களை எளிதில் சென்றடைந்து அந்த கற்றலிலே நிறைவு பெறுவதற்கு நான் அது ஏதுவாய் அமையும்படியாக என்னுடைய கற்பித்தலை மாற்றி அமைத்தது எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இது மாதிரி கற்பித்தல் செய்கிற போது அந்த பின்தங்கிய மாணவர்களுக்கும் அதை கொண்டு சேர்கிற வகையில செயல்பட்டுருங்க. பாடல்கள் மூலமாக, அதே மாதிரி வந்து அவர்களுக்கு ஆடல் பாடல் மூலமாக கற்பித்தலை கை கொண்டிருக்கிறீங்க. இது செய்கிற போது அந்த மாணவர்களும் அந்த கலை வடிவத்தோடு அந்த பாடத்தை அணுகுகிற முறை அதை மேற்கொள்வாங்களா, இல்ல நீங்க மட்டும் பாடுவீங்க அவங்க கம்மன் இருப்பாங்களா? அருமையான கேள்வி ஐயா. மாணவர்கள் நான் செய்வதை பார்த்தவுடன் கலைநயத்தோடு கூட மாணவர்களுக்கு ஒரு பாடத்தை, பாட பொருளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று வரைபடங்கள், இயற்கையாக களிமண்களிலே பொம்மைகள், உருவங்கள், உடல் உள் உறுப்புகள், இதை செய்வதை மாணவர்களுக்கு லோ காஸ்ட் மெட்டீரியல் என்று சொல்லுவார்கள். அப்படியான பொருட்களை, தூக்கி எறியப்பட்ட பொருட்களை வைத்து மாணவர்களுக்கு இதயம் இயங்குதல், ஒரு மாதிரிக்காக சொன்னோம் என்றால் புனல் எடுத்துக்கொண்டு அந்த புனலின் வாயிலே ஒரு டியூபை வைத்துக்கொண்டு புனலினுடைய வாய்ப்பகுதியை பலூனால் அடைத்து இதயம் துடிப்பதை நான் செய்யும்படியாக மாணவர்களுக்கு செய்தி காட்டியதை மாணவர்கள் அத பாட பொருளை புரிந்து கொண்டு அவர்கள் மீண்டுமாய் எனக்கு செய்து காண்பிப்பார்கள். இயற்கையை பற்றி, இயற்கையை வளர்க்க வேண்டும் என்ற சூழ்நிலைகளையும் கற்பிக்கும் போது மாணவர்களுக்கு இயற்கை தாவரங்களை, சூழல்களை எல்லாவற்றையும் களப்பயணமாக அவர்களை அருகாமையில் சுற்றி இருக்கிற இடங்களுக்கு கூட்டி சென்று காண்பிப்பது வழக்கம். அது அவர்களுக்கு களப்பயணத்திலே ஈடுபாடு இருந்தபடியினாலே ஆர்வத்தோடும் கூட கற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவானதாய் அமைந்தது ஐயா. பசங்க வந்து வீட்டுல அம்மா அப்பா கூட இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அம்மா முதல், அப்புறம் அப்பா, அடுத்து இந்த பெற்றோரால் அறிமுகப்படுத்தப்படுறவங்க தான் ஆசிரியர். அவங்க கொண்டு போய் அந்த, நாங்களாம் டீச்சர் சொல்லுவோம், டீச்சர் கிட்ட விட்டுடுவாங்க. முதல் நாள் அழுது அடம்பிடிப்பான். நான்லாம் வந்து 1ஆம் வகுப்பு சேர்த்த போது அந்த பள்ளிக்கூடம், நான் ஒரு சென்னை மாநகராட்சி அமைந்தகரை பள்ளி தான் முதல்ல 1ஆம் வகுப்பு சேர்த்தாங்க. அங்க அந்த மூங்கில் தட்டி போட்டிருக்கோம். இந்த மூங்கில் தட்டியை பிடிச்சி உழுக்கு தட்டி கீழே தள்ளிட்டேன். அந்த மாதிரி பண்ணேன். ஆனா அதே நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த டீச்சர் தான் எனக்கு எல்லாமே. சரஸ்வதி டீச்சர் ஒரு டீச்சரு, அவங்க ஒரு மாதிரி டெரரான டீச்சர். எனக்கு அவங்க கிட்ட போக மாட்டேன். இன்னொரு டீச்சர் இருப்பாங்க, அவங்க கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கும். அதே மாதிரி நான் என்ன வந்து 3ஆவது வரலாம் மாநகராட்சி பள்ளி, அதுக்கப்புறம் வேற ஒரு தேவப்பிரியம் ஹென்றி மெமோரியல் அப்படின்னு ஒரு பள்ளியில சேர்த்தாங்க, ஒரு கிறிஸ்துவ பள்ளி. அதில் தான் படித்தேன் 4வது 5வது. இன்னமும் கூட எனக்கு அந்த என்னுடைய அந்த ஆசிரியை, அவங்க பேர் சுகுணான்னு பேரு, அவங்க முகம் இப்ப நான் நினைச்சா கூட கண்ணுக்கு முன்னாடி வரும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு அன்பை செலுத்துறவங்க. அதே மாதிரி நான் வந்து முதல்ல தான் அப்படி இருந்தேன் தவிர, அதுக்கப்புறம் வந்து இந்த டீச்சரை பார்க்கலன்னா அன்னைக்கு பொழுது ஓடாதுன்ற மாதிரி இருந்தது ஒரு காலகட்டம் இருந்தது. அது இந்த சிறு வயதுல. ஏன்னா இந்த பசங்களுக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியுமா அவங்களுக்கு ரொம்ப இணக்கமா இருக்கக்கூடிய ஒரு சித்தி மாதிரி, ஒரு அத்தை மாதிரி பார்க்குற ஆள் யாருன்னு கேட்டாக்கா டீச்சர். அதுவும் குறிப்பா தொடக்கப்பள்ளியில் இருக்கக்கூடிய பெண் டீச்சர்கள், பெண் ஆசிரியர்கள். நாங்கெல்லாம் பெண் ஆசிரியர் டீச்சர் சொல்லுவோம், ஆண் ஆசிரியர் சார்ன்னு சொல்லுவோம். இல்லை எங்களுக்கு பழக்கம். இல்லைன்னா வாத்தியார்னாலே எங்களுக்கு ஆண் ஆசிரியர்னு பேர், டீச்சர்னா பெண் ஆசிரியர்னு பேர். அப்படிதான் எங்களுக்கெல்லாம் புரிஞ்சுது, தெரிஞ்சுது. எங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ
அந்த டீச்சர் 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 நாளைக்கு வகுப்புல போயிட்டோம்னா ஒரு 100 தடவையாவது டீச்சர்ன்ற வார்த்தையை சொல்லணும். சும்மானா டீச்சர் அப்படின்னுவோம். நம்ம கிட்ட பேசணும்னு இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு அஃபெக்ஷன் இந்த மாணவர்களுக்கு வந்துடும் டீச்சர்ஸ் கிட்ட. அந்த மாதிரியான உங்களோட ரொம்ப நெருக்கமா பழகின நிறைய மாணவர்கள் பார்த்துருப்பீங்க. உங்க இத்தனை ஆண்டுகால அனுபவத்துல நிச்சயமா ஒரு நூற்றுக்கணக்கானவர்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி மாணவர்கள் பின்னாடி சந்திச்சிருக்கிறீங்களா அவங்கள யாராவது? நான் நீங்க சொன்னது போல அருமையான கேள்வி இந்த கேள்வி. என்னுடைய வகுப்புல இல்ல மாணவர்கள் அனைவரும் என்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணு கேட்பாங்க. நான் உங்களை அம்மா கூப்பிடட்டுமா கேட்பாங்க. நான் ஒரு பள்ளியிலிருந்து பணிமாறுதலாக அடுத்த பள்ளிக்கு செல்லும் போது என் கால்ல விழுந்து என் குழந்தைங்க என்ன, அதாவது நான் ஈன்றெடுத்த குழந்தைய விட என்ன சொல்லும் போது அப்படியே கண்கள்ல எனக்கு நீர் தான் சொரிகிறது போல. எனக்கு இந்த நாட்களிலும் என் குழந்தைங்க, நான் நல்லாசிரியர் விருது வாங்கினப்ப கூட என்னுடைய குழந்தைங்க என் கண்ணை கட்டிட்டு எனக்கு கேக் கட் பண்ணி எனக்கு அந்த ஸ்ப்ரே எல்லாம் போட்டு அந்த மாதிரி என் குழந்தைங்க தான் பண்ணாங்க. நான் அதை வாங்கிட்டு வந்து என் குழந்தைங்களுக்கு தான் அந்த விருதை கொடுத்தேன். சோ மேயர்ல இருந்து எல்லாரும் வாழ்த்துனாங்க. ஆனாலும் எனக்கு என் குழந்தைங்க கிட்ட இருந்து நான் அந்த வாழ்த்தை பெற்றது இன்னைக்கும் எனக்கு அது மறக்க முடியாத ஒரு உண்மையான தருணமாவே நான் கருதுறேன் ஐயா. நல்ல ஒரு கேள்வி, ரொம்ப மகிழ்ச்சி. நெகிழ்ச்சியான தருணம். ஒரு நல்லா போது மாணவர்கள் கொண்டாடுவது, சிறந்த மாணவர்களை உருவாக்குபவர்கள் சிறந்த ஆசிரியர். அவ்வளவுதான். என்னை பொறுத்தவரைலாம் ஒருத்தர் சிறந்த ஆசிரியர் நல்ல ஆசிரியர்னு சொன்னா நல்ல மாணவர்களை உருவாக்கினால் அவர் நல்ல ஆசிரியர். அதாவது எச்சத்தால் காணப்படும் வள்ளுவர் சொல்வார், அவர் ஒரு எச்சத்தால் காணப்படும். இப்போ ஆசிரியரை பொறுத்தவரை அவங்களுடைய மாணவர்கள் உயர்ந்தவர்களாகவும் உயர்ந்த பண்புள்ளவர்களாகவும் ஆசிரியரை போற்றுபவர்களாக இருந்த கட்டணால் ஆய பயனன் கொள்வார் வாழ்வன் கற்றால் தொழானின். அந்த மாதிரி அந்த ஆசிரியர் பணிகிற ஒரு செய்தி இருக்கு பாருங்க, அது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக சொன்னீங்க. கேக்கு வெட்டினாங்க, மாணவர்கள் சேர்ந்து கேக்கு வெட்டினாங்க. மாணவர்கள் சேர்ந்து கேக்கு வெட்டினாங்க, அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க சில பேருக்கு இது என்ன பெரிய விஷயம், ஒரு கேக்கு வெட்டினாங்கன்னா. ஆனா அவங்க எல்லோருமே அந்த கேக்கை தாங்கள் வாங்கி சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அந்த பொருளாதார நிலைமை இருக்காது அவங்களுக்கு. அவங்களுக்கு கேக் என்பது ஒரு கனவான ஒரு விஷயமாக இருக்கும். அப்பேற்பட்ட மாணவர்கள் தங்க கிட்ட இருக்க கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டு ஏதோ ஒரு 50 ரூபாய்னா கூட 50 ரூபாய் கேக் வாங்கிட்டாங்க. உண்மையிலேயே அது ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவம். ஏன்னா அவர்களே அதை பார்த்துருக்க மாட்டாங்க, சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியே தான் சூழ்நிலை அந்த மாணவருடைய பொருளாதார சூழ்நிலை இருக்கும். ஒரு 5 ரூபா 10 ரூபாவுக்கே துன்பப்படுகிற சிரமப்படுகிற குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அவங்க. அந்த மாணவர்கள் ஒரு கேக்கு வெட்டி கொண்டாடினாங்கன்றது அவங்களுடைய பெரிய மனது. எவ்வளவு பெரிய மனசு அவங்களுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு தன்னுடைய ஆசிரியர் மேல பற்று வச்சிருக்காங்கன்றது அழகா எடுத்து சொன்னீங்க. எனக்கும் கூட நீங்க உங்களுக்கே கண் கலங்கிடுச்சு, எனக்கும் கூட அந்த நேரத்துல கண் கலங்கிடுச்சு. நானும் கொஞ்சம் நெகிழ்ச்சியான செய்திகளை கேட்கிற போது கொஞ்சம் இலக்கி விடுவேன். அது ஒரு நல்ல அருமையான ஒரு நிகழ்வு. நல்லாசிரியர் விருது பெறுகிற போது மேயர் பாராட்டுகிறார், துணை மேயர் பாராட்டுகிறார், மற்றவர்களெல்லாம் பாராட்டுவார்கள். ஆனால் தன்னிடம் படித்த ஏழை மாணவர்கள் ஒரு கேக்கை வெட்டி கொண்டாடினாங்கன்றது அது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு, உண்மையிலே அந்த நல்லாசிரியர் விருதை காட்டிலும் உயர்ந்த விருது அதுதான் என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த நல்லாசிரியர் விருது எந்த ஆண்டு வாங்கினீங்க, அதெல்லாம் பத்தி நம்ம சொல்லுங்கம்மா. நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் ஐயா அந்த நல்லாசிரியர் விருது பெற்றேன். நான் அதுவரையிலும் நான் விண்ணப்பிக்கவும் இல்லை, என் கரத்தில் ஏது ஒரு விருது கூட நான் வைத்து இருக்கவில்லை. ஏனென்றால் என்னுடைய பணி, நான் என்னுடைய உழைப்பு அது அனைவருக்கும் தெரிந்தது. அதை கடவுளிடத்தில் ஒன்றை கேட்டேன், நான் இதற்கு உண்மையா இருந்தால் எனக்கு வேண்டும் என்று நான் அப்ளை செய்தேன். அதற்கு நான் தகுதி அல்ல, ஆனாலும் எனக்கு கிடைத்தது. நான் 27 ஆண்டுகளாக தங்களிடத்திலே முன்பதே பகிர்ந்து கொண்டது போல ஆசிரியர்களுக்கு மாநில மாவட்ட அளவிலே நான் கருத்தாளராக பணியாற்றியது, பாட புத்தகங்கள் எழுதுகிற பணியில் ஈடுபட்டது. இதனால் முதன்மை கல்வி அலுவலர் அனைவரும் அறிந்திருந்தபடியே அவர்களே என்னை ஊக்கப்படுத்தினார்கள். நீங்கள் ஏன் இதுவரை விண்ணப்பிக்கவில்லை என்று
முதன்மை கல்வி அலுவலர் என்னுடைய மாவட்டத்தில் இருந்து சொன்னதன் காரணமாக நான் விண்ணப்பித்து அதை பெற்றுக்கொண்டேன் ஐயா. மகிழ்ச்சி. நீங்க கல்வி அமைச்சர்கிட்ட பெற்றீங்க இல்லையா? அத 2 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னா இப்போது இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடம் பெற்றிருப்பீர்கள். மிகுந்த சிறப்பான ஒரு பணி. அது உங்களுக்கு கிடைத்த மிகச் சிறப்பான அங்கீகாரம். அதுவும் முதன்மை கல்வி அலுவலரே சொல்லி அதை நீங்க வாங்குங்க, நீங்க அதுக்கு விண்ணப்பிங்க, உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றது வந்து உங்களுடைய பணியினுடைய சிறப்பு. நீங்க இந்த ஆசிரியர் பணி இல்லாம இந்த கருத்துரையாளர் இந்த மாதிரிலாம் சொல்றீங்கல்ல, அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்க, விரிவா சொல்லுங்க. நான் பாடத்திட்டங்கள் தயாரிப்பதிலே 1926 ஜூலை 1999 ஆண்டு பணிக்கு சேர்ந்தேன். அந்த நாள் முதல் கொண்டாகவே கற்றலில் இனிமை, பெடகாகி என்னும் எழுத்தும் இது போன்று அநேக முறைகள் கற்றலிலே ஒவ்வொரு முறைகளாக வரும். அந்த ஒவ்வொரு முறைகளையும் நானே பாட புத்தகம், பாடல்கள் எழுதுவது, கதைகள் எழுதுவது, பாடநூல் தயாரிப்பில் ஈடுபடுவது என்று இப்படியாக நான் செல்லுகிற அந்த அனுபவத்திலே எனக்கு கிடைக்கப்பட்டது. மாநில அளவில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, மாவட்ட அளவிலும் கொடுத்து வட்டார அளவிலும் செயல்படுத்தி இருக்கிறேன். இப்பொழுது இங்கே ஒரு சிறிய காரியத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய வகுப்பை மாணவர்களை விட்டு போகும்போது என் மாணவர்கள் அழுவார்கள். எதற்காக என்றால், ஐயோ 3 நாட்கள் நீங்க எங்க விட்டு போறீங்களா, 5 நாட்கள் போறீங்களா, போகாதீங்க, நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்பேன் அப்படின்னு அவங்க தன்னுடைய காரியத்தை நான் இதுவரைக்கும் நான் சொல்றேன் ஐயா. இதுவரைக்கும் நான் 27 ஆண்டு காலத்துல 5 நாட்கள் மட்டும்தான் நான் என்னுடைய தற்செயல் விடுப்பை எடுத்திருக்கிறேன். நான் 100% இந்த ஆண்டு கூட நான் விடுமுறை ஒரு நாளும் எடுத்தது கிடையாது. வீடு வாங்கி வீடு மாறுதல் என்றுதான் அந்த விடுப்பையும் எடுத்தேனே ஒழிய மற்ற காரியத்திற்கு, உடல்நிலை சரியில்லை என்று கால் பிராக்சர் ஆனதற்கு வெறும் 37 நாட்கள் நான் மருத்துவ விடுப்பில் இருந்திருக்கிறேன். மற்ற எல்லா நாட்களும் எனக்கு எல்லாமே என் மாணவர்கள் தான், என் ஆசிரிய பணிதான். எனக்கு அதுதான் என் சொந்த குடும்பத்தை போல நான் நேசித்து இந்த பணியை செய்து வருகிறேன். அதிலே நான் இன்னும் செய்வேன். மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா. உங்க மாணவர்கள் இப்ப நல்லா உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சில பேர் பற்றி சொல்லுங்க. பெரிய உத்தியோகத்தில் மாணவர்கள் டாக்டர் இருப்பாங்க, இன்ஜினியர் இருப்பாங்க, அந்த மாதிரி மாணவர்கள் பற்றி சொல்லுங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க ஐயா. நான் நல்லாசிரியர் விருது வாங்கினப்ப கூட எனக்கு தெரியாது, அவங்கதான் கல்வி அலுவலர்கள்ல இருந்து எல்லாருமே உங்களுக்கு கிடைச்சதை விட எங்களுக்கு இது கிடைச்ச பெருமையா நினைக்கிறோம், உங்களுக்கு நல்லாசிரியர் விருது கிடைத்ததை எண்ணின்னு எனக்கு 3 மணி 4 மணியில இருந்து என்னை தூங்க விடல. எனக்கு முதல் தகவல் பரிமாறினதும் என் கல்வி அதிகாரிகள். அவர்கள் மட்டுமல்ல, என்னிடத்தில் படித்த என்னுடைய குழந்தைகளாக நான் பாவித்த, வளர்த்த, கற்றுக் கொடுத்த மாணவர்கள் இன்றைக்கு அவர்கள் மின்சார துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், மருத்துவ துறையில் இருக்கிறார்கள், இன்னும் ஏன் வக்கீலாக கூட இருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் எல்லாம் எனக்கு பள்ளிக்கே வந்து பொன்னாடை போர்த்தி அந்த நாளிலே எனக்கு வாழ்த்து பகிர்ந்து கொண்டார்கள். உருவம் நான் அடையாளம் இனம் காண முடியவில்லை வளர்ச்சியின் காரணமாக. ஆனால் அவர்கள் என்னை அடையாளம் கண்டு, நான் உங்களிடத்திலே படித்த மாணவன், என்னை உங்களுக்கு தெரியவில்லையா, நான் சிந்தாதிரிப்பேட்டையிலே படித்தேன், நீங்கள் என்ன அன்னைக்கு அடிச்சீங்கல்ல, திட்டினீங்கல்ல, அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்தேன். நான் அம்மான்னு சொன்னேன்ல, நீங்க சொன்னது நான் கேட்டேன்ல. அவன் அம்மாட்ட சொல்ல மாட்டான், அவன் கூட பிறந்தவங்க கிட்ட சொல்ல மாட்டான். எல்லாம் ஒவ்வொரு கருத்தையும் என்கிட்ட என்னுடைய 27 ஆண்டு காலத்துல என் ஒவ்வொரு குழந்தையும் என்கிட்டதான் சொல்லுவாங்க. நான் தான் என் பிள்ளைங்களுக்கு நான் ஒரு ஆலோசகராக என் பிள்ளைங்களுக்கு நான் இத்தனை ஆண்டு காலமும் இருந்தது நினைச்சு, அந்த குழந்தைங்க நான் சொல்ற வார்த்தையை கேட்டு என்னிடத்துல அந்த தாய்மையை, அவங்களுடைய இருதயத்துக்கு காயத்துக்கு ஆறுதல் கிடைக்கிறது நினைச்சு
உண்மையாகவே பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன் ஐயா. இந்த விடயங்களை எல்லாம் நீங்க பதிவு பண்றதுக்காக, நேர்காணல் கேட்கறதுக்காக மிகுந்த நெகிழ்ச்சியாகவும் கூட, ஆறுதலாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறதை குறித்து தங்களுக்கு நான் மனதார வாழ்த்துகிறேன் ஐயா. இந்த மாணவர்கள் நிறைய பேரு இப்பவும் கூட இந்த மாநகராட்சி பள்ளியில படிக்கிற மாணவர்கள் இடைநிற்றல் இருக்கலாம். நிறைய நாட்கள் பள்ளிக்கு சரியா வரமாட்டாங்க. அவெல்லாம் வர வச்சு பாடம் நடத்தி கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கடினமான ஒரு பணி. அந்த மாணவர்களை அந்த மாதிரி நிக்காம வர்றதுக்கு என்ன செஞ்சா அவங்க வருவாங்க? இப்போ வந்து நீங்க சொன்னீங்க காலையில உணவு நானே கொடுப்பேன் பசங்களுக்குன்னு. அப்போ வந்து அந்த திட்டம் இல்லை. இப்ப தமிழ்நாடு அரசே வந்து உங்களை போல் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், நீங்க வந்து உங்க மாணவர்களுக்கு ஒரு சில ஆசிரியர்கள் செஞ்சிருப்பாங்க, எல்லாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில ஆசிரியர் இந்த மாணவர்கள் மீது அன்பு கொண்டு காலேஜ் கொடுக்கறது. ஒரு ஆசிரியர் சொன்னார், நான் ரொம்ப அதிசயப்பட்டேன். அந்த பசங்கள்லாம் வந்து நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவங்க. அவங்க தலைவார மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க. ஒரு உடைய போட்டாக்கா அதையே அப்படியே 10 நாளைக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, மாற்றவே மாட்டாங்க. அப்படிலாம் இருப்பாங்க. அந்த மாணவர்கள் நான் கூட்டிட்டு வந்து அவங்க முகத்தை கழுவி அவங்களுக்கு பவுடர் போட்டு தலைவாரி விட்டு வகுப்பு கூட்டு போவேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது அனுபவம் ரொம்ப வேடிக்கை. அந்த திருமதி சித்ரான்னு பேரு, திருமதி சித்ரா தேவி. அவங்க திருச்சி பக்கத்துல ஒரு பள்ளியில பணியாற்றிட்டு இருக்காங்க. ஊராட்சி ஒன்றிய பள்ளியில, தொடக்க பள்ளியில. அந்த மாதிரி நிறைய ஆசிரியர்கள் இந்த மாதிரி தங்களை வந்து அந்த மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்காக ஈடுபடுத்திக்கிறாங்க. நீங்க அந்த மாணவர்களுக்கு இந்த படிக்க மாட்டேன்னு சொல்ற பசங்க, அப்புறம் படிப்புல அக்கறை இல்லாத இருக்க பசங்க, அவங்கள என்ன விதமா சொல்லி அவங்கள திருச்சி கொண்டு வரீங்க? அதுக்கு ஏதாவது கதை கதை சொல்லுவீங்களா? அந்த மாதிரி கதை ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுங்களேன். நான் சிந்தாதிரிப்பேட்டை பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது ஓராசிரியராக, பொறுப்பாசிரியராக பணியாற்றிய காலம் அது. அந்த காலகட்டத்திலே சத்தியமூர்த்தி நகர் பகுதிக்கு வீடுகளுக்கு சென்று, அங்கும் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற பகுதி மாணவர்கள் வீட்டிற்கு சென்று மாணவர்களுக்கு துணி மாற்ற வைத்து, நானே அவர்களுக்கு பவுடர், தலை வாருவது என்று ஆட்டோவிலே கூட்டிட்டு வர்றது மட்டுமல்ல, அந்த அவங்களுடைய கவனம் எல்லாம் அந்த பெற்றோர்கள் வந்து குடித்து வெறித்து, குடும்ப சூழ்நிலை, அவங்களுக்கு பாடம் படிக்க பிடிக்காது. அந்த சூழ்நிலையை அறிந்து காணொளியாக அவர்களுக்கு என்னுடைய சொந்த காணொளி சேனலை ஆரம்பித்து, யூடியூப் சேனல்ல மாணவர்களுக்கு நன்னறி கதைகளாக சொல்ல ஆரம்பித்தேன். புதிய ஆத்திச்சூடி, அப்படி பாடப்பகுதிகள்ல இருந்து வருகிற கதை பகுதிகள், அவர்களோடு கூட சேர்ந்து நடனமாடி மாணவர்களையும் ஆட வைத்து, பாட வைத்து, அவர்களோடு அமர்ந்து சாரண சாரணியை பற்றி எல்லாம் அவர்களுக்கு விளக்கி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது உடற்பயிற்சிகள் என்று அவர்களுக்கு பண்ணும்போது அந்த கற்றலில ஈடுபாடு முழுமையாய் இருந்தது. நான் படி என்று நீ வீட்டு பாடம் எழுதினாயா? அவர்களை அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 மாத காலத்துக்கு அப்படி கேட்காதபடிக்கு, உள்ளே நுழைந்தவுடன் வீட்டு பாடம் என்று செய்தாயா என்று கேட்க மாட்டேன் மாணவர்களை. முதலாவது அவர்களை என்னுடைய அன்புக்கு, என்னுடைய சொல்படி கேட்கும்படியாக அவர்களோடு கூட நடனமாடி, சிறு சிறு கதைகளை கூறி, அவர்களோடு நான் இடைப்படும் போது எனக்கும் மாணவர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டாகும். இதிலே மாணவர்களும் நானும் ஒன்றரை கலக்கும் போது, இருமனம் ஒரு மனம் ஆகும்போது, நான் என்ன சொன்னாலும் என் குழந்தைகள் கேட்பார்கள். நான் பாடத்தை படி என்றால் படிப்பார்கள், எழுது என்றால் எழுதுவார்கள். அவர்களுக்கு விடுப்பெடுக்க பிடிக்காது. நானே எங்க அம்மா நாளைக்கு லீவு போட்டு என்ன கூப்பிடுறாங்க, நான் போக மாட்டேன், நான் எனக்கு லீவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கம்மா அப்படி சொல்லும். என்ன நான் ஒரு முறை நான் உங்களை அம்மா கூப்பிட்டுக்கிட்டா, நான் சொல்லட்டா, வந்து இப்படிதான் பண்ணும், என்கிட்ட ஃபுல்லா என்ன சுத்தி அப்படியே நிப்பாங்க கூட்டமா. இதுதான் உங்களுக்கு பிடிக்கும். இந்த சூழ்நிலை எனக்கு மாணவர்கள் இடைநீச்சலை தவிர்ப்பதற்கு ஏதுவானதா இருந்தது ஐயா. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. ஒரு பள்ளி மாணவனை சேர்த்துட்டாக்கா அதுக்கப்புறம் அவன் பள்ளிக்கூடத்துக்கு வராம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா அவன் தொடர்ந்து பள்ளிக்கூடம் வரத்துக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, அது ஆசிரியர் தான். அந்த ஆசிரியர்கிட்ட ஏற்படக்கூடிய அன்பு தான் அந்த பையன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கும். அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, படிக்க பிடிக்குதோ இல்லையோ, பாடம் வருதோ இல்லையோ, அந்த ஆசிரியர்கிட்ட அன்பு வந்துட்டா அந்த ஆசிரியரை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம். அதான் நீங்க சொன்னீங்க,
3 நாள் லீவ் போட்டு போனா போவாதீங்க, இங்கேயே இருங்க, ஏன் லீவ் போட்டு போறீங்க அப்படி கேட்கறது. அதெல்லாம் உண்டு தான். எல்லா மாணவர்களுக்கும் உண்டு. ஒவ்வொரு டீச்சர் கிட்ட அஃபெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு டீச்சர் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாணவர்களுக்கு, பல மாணவர்களுக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு அன்புக்குரிய ஆசிரியராக இருந்திருக்கிறீங்க. நிறைய விருதுகள் கொடுக்குறாங்க. கனவாசிரியர், நல்லாசிரியர் அப்படிலாம் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு நிறுவனம் மட்டும் ஒரு விருது கொடுக்குறது பேர் அன்பு ஆசிரியர் பேரு. எனக்கு அந்த விருது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முதல்ல ஆசிரியர் அன்பா இருக்கணும், அப்புறமா தான் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா பாடம் எங்க வேணா படிச்சுக்கலாம், ஆனா ஒழுக்கம் தான் முக்கியம். ஒழுக்கத்தை தான் கற்றுத்தராங்க ஆசிரியர்கள். பள்ளிக்கூடத்துக்கு போனா அந்த பிள்ளைக்கு ஒரு ஒழுக்கம் வரணும். அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற பணியில நீங்க அருமையா உங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்ற செய்தி அறிந்தபோது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பள்ளி ஆசிரியர் பணி, அதே மாதிரி இந்த கல்வித்துறை பணி, இந்த இதெல்லாம் சொன்னீங்க, வகுப்பெடுக்கிறேன்னு சொன்னீங்க, மாநில அளவில் வகுப்பெடுத்திருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. இது மாதிரி செய்ததுல நீங்க பெற்ற விருதுகள், சான்றிதழ்கள் இருந்தா காட்டலாமாம்மா? இருக்குங்களா? நான் அம்மா வீட்டில் இருக்கிறேன். நீங்க பேசும்போது இடையில ஒண்ணு குறிப்பிட்டீங்க, சாரணர் ஆசிரியரா இருந்திருக்கதா சொல்லி. அந்த சாரணர் ஆசிரியர் எத்தனை வருஷம் இருந்தீங்க, என்ன பண்ணீங்க, இப்ப இருக்கிறீங்களா, அதை பத்தி சொல்லுங்கம்மா. சென்னை மாநகராட்சி பள்ளியிலே குறிப்பிட்ட ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து சாரண சாரணிய ஆசிரியர் சான்றிதழ் கொடுத்து கடந்த 3 ஆண்டுகளாக நான் அதற்குரிய கோர்ஸும் முடித்து, யோகா கோர்ஸும் முடித்து என்னுடைய மாணவர்களுக்கு யோக பயிற்சி அளித்திருக்கிறேன். சாரண சாரணிய வகுப்பிலே உண்டு உறைவிடம், களப்பணிகள், அது மட்டுமல்ல மாணவர்களை அழைத்து சென்று மரம் நடுதல் போன்ற காரியங்களை நான் காணொளியில் பதிவு செய்தும் இருக்கிறேன். அதற்காக சென்னை மாநகராட்சியிலே அதற்குரிய ஆணையர் அவர்கள், சாரண சாரணிய ஆணையர் அம்மா அவர்கள் தனியாக வாழ்த்தும் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்குரிய எல்லா விடயங்களும் யூடியூப் சேனலிலே நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். மாணவர்கள் 75 மரக்கன்றுகளுக்கு மேலாக மரக்கன்றுகள் நட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொன்றும் அந்த எல்லா அதற்குரிய லோகோஸ், லா அண்ட் ஆர்டர்ஸ் எல்லாவற்றை, சாரண சாரணிய விதிகள், பாடல்கள் எல்லாவற்றையும் என் மாணவர்கள் மனனமாக கூற செய்து அவர்களுக்கு, மாணவர்களுக்கு நான் பாரத் ஸ்கவுட்ஸ்ல சான்றிதழும் வழங்கி இருக்கிறேன் என்பது குறிப்பிடத்தக்கது ஐயா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. மாணவர்களுக்கு இந்த மரம் நடுதலை பத்தி சொன்னீங்க. மாணவர்கள் மரம் நடுதலை ஈடுபடுத்தினா அது ஸ்கவுட்ஸ்ல செய்வீங்களா, என்எஸ்எஸ்ல செய்வீங்களாமா? நான் ஸ்கவுட்ஸும் பண்ணியிருக்கேங்க, என்எஸ்எஸும் பண்ணியிருக்கிறேன். என்எஸ்எஸ்ல இருந்தும் சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்கவுட்ஸ்லயும் நான் மாணவர்களுக்கு அப்படியாக அந்த நேரங்களிலே நான் மாணவர்களுக்கு என்எஸ்எஸ் மூலமாகவும் சாலை விதிகள் மற்ற ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஸ்கவுட்ஸும் கலந்து கற்றுக் கொடுத்திருக்கிறேன் ஐயா. இந்த ஸ்கவுட்ஸ்க்கு களப்பணிக்கு போவாங்க, அது மாதிரிலாம் போயிருக்கீங்களா? பசங்களை கூப்பிட்டு போயிருக்கீங்களா? மாணவர்களை இரவிலே தங்க வைக்காதபடிக்கு மாணவர்களுக்கு பள்ளியிலே டென்ட் போல கூடாரம் அமைத்து அங்க இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் என் வகுப்பறையிலே கொண்டு வந்து, எப்படி கழிவறைகளை சுத்தம் செய்வது முதற்கொண்டாக நானே என் மாணவர்களுக்கு முன்பாக கழிவறைகளை நான் சுத்தம் செய்து, என் பள்ளியிலே குப்பைகளை நானே பெருக்கி எப்படி வாரி என் குழந்தைகளுக்கு நானே பயிற்சி கொடுத்திருக்கிறேன். காணொளியாகவும் அது பதிவில் வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழ் இலக்கியங்களிலும் ஈடுபடுத்தி இருக்கிறேன் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுடைய காணொலி ஈடுபட்ட காணொலி பற்றி சொல்லுங்க. எத்தனை காணொலி போட்டிருக்கீங்க இந்த மாதிரி பசங்களோட பண்ணது? இந்த மரம் நடுதல், அப்புறம் இந்த சமூக சேவை பணிகள், என்எஸ்எஸ் சொல்றீங்க, ஸ்கவுட்ஸு, இந்த கற்றல் கற்பித்தல், இதெல்லாம் எவ்வளோ காணொலி போட்டிருக்கீங்க? என்னென்ன விதமான தன்மையில அந்த காணொலி போட்டிருக்கீங்க? 1900 மேலாக காணொளிகளும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 841 சப்ஸ்கிரைபர்ஸ்
அந்த போல இருக்கிறாங்க. 2.5 லட்சத்துக்கிட்ட அதுல பார்வையாளர்கள் பார்த்திருக்கிறாங்க. இதுல எப்படிப்பட்ட கதைகள்லாம் இருக்கும் அப்படின்னா, நான் கொரோனா காலகட்டத்துல இல்லத்தேடி கல்வி அப்படின்றதுல இருந்தேன். அந்த இல்லத்தேடி கல்வி தமிழக அரசினால பாடப்புத்தகமாக திட்டம் கொடுக்கப்பட்டது. அதை எப்படி போதிப்பது என்று தெரியாதபடிக்கு கருத்தாளர்களே திணறிக்கொண்டு என்னிடத்துல கேட்டாங்க. இது எப்படி கற்பிக்கணும்னு கேட்டாங்க. அதற்காக தான் நான் அந்த சேனலை ஆரம்பித்து ஒவ்வொன்றும் ஆசிரியர் பயிற்சி என்னென்ன நான் பணியிடை பயிற்சியிலே கலந்து கொண்டாலும் எல்லா விடயங்களை ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு எந்த சூழலிலே பார்த்தாலும் புரிந்து கொள்ளும்படியாக, மற்ற ஆசிரியர்களுக்கு அது ஏதுவாய் இருக்கும்படியாக நாடகம், கலை, வில்லுப்பாட்டு, பொம்மலாட்டம், அது மட்டுமல்ல நீதி போதனைகள், இவை சார்ந்து 1900க்கு மேற்பட்ட என்னுடைய வகுப்பறையிலே நான் ஆசிரியர்களுக்கு கற்பித்தது, பாடல்கள், சொந்தமாக கவிதைகள் எழுதி மாணவர்களுக்கு கற்பித்து மாணவர்களோடு ஆடல் பாடல் பாடி அதிலே பதிவு செய்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழ் இலக்கியத்திலும் என் மாணவர்களை ஈடுபடுத்தி உட்படுத்தி வைத்திருக்கிறேன் ஐயா. மாணவர்களை இலக்கியத்தை ஈடுபடுத்த எப்படி பண்ணுவீங்க? என்ன பண்ணுவாங்க அவங்க? மாணவர்கள் திருக்குறள் என்று உலக பொதுமறையை எடுத்துக்கொண்டோமானால், தமிழ் ஆர்வத்தை, இலக்கியத்தை மாணவர்களிடத்திலே 5ல் வளையாதது 50ல் வளையுமா என்று சொல்லுவார்கள். நான் ஒரு சின்ன பொறியை வைத்திருக்கிறேன். இந்த 4-5 மாணவர்கள் என்னிடத்திலே படிக்கிற 49 மாணவர்கள் இந்த சூழ்நிலை இன்றைய நாட்களிலே அந்த 49 மாணவர்களையும் வைத்து 1 மணி நேரத்திலே 1330 திருக்குறள்களை எழுதும்படியாக அமைப்பிலிருந்து நான் மாணவர்களுக்கு உலக சாதனையாக அது பதிவேற்றம் செய்யப்பட்டு திருக்குறள் எழுதும் பயிற்சியை அங்கே கற்பித்திருக்கிறேன். தொல்காப்பியம் என்று திருக்குறளும் தொல்காப்பியமும் தேசிய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை மாணவர்களுக்கு இலக்கிய ஆர்வத்தை தூண்டும் வகையிலே நூற்பா வாசித்தல், 1610 நூற்பாக்களை வாசித்தல், ஆசிரியர் குறிப்பு, நூற்குறிப்பு, வில்லுப்பாட்டு, பொம்மலாட்டம், கதைகள், நடனம், ஓரறிவு முதல் 6 அறிவு வரை நடனங்கள் என்று என் மாணவர்களுக்கு பரதநாட்டியம், எல்லா கலை இலக்கியத்தோடு கூட வில்லுப்பாட்டு நானே இயற்றி மாணவர்களோடு அமர்ந்து நானே செய்த எல்லாவற்றையும் மாணவர்களுக்கு இலக்கிய ஆர்வத்தை தூண்டும்படியாக கலாம் ஐயா என்றால் கலாம் ஐயா சர்வதேச மாணவர்கள் தினமாய் அவர்கள் கூறிய கருத்துக்கள், அதை வைத்து பள்ளியிலே வகுப்பறையிலே அனைத்து மாணவர்களையும் கூட்டி ஓவிய போட்டி ஒவ்வொன்றும் நிகழ்த்துவேன். நடனங்கள், பேச்சு, இன்னுமாய் நேரு என்று ஒரு குழந்தைகள் தின விழா கொண்டாட்டங்கள் என்றால் எல்லா நிகழ்வுகளையும், அது மட்டுமல்ல மாணவர்களுக்கு பெண் கல்வி குறித்தும் பெண் பாதுகாப்பு குறித்தும் கூட நான் மாணவர்களிடத்திலே அந்த கருத்தை வலியுறுத்தி அவர்களுக்கு அதை நான் ஆர்வத்தை தூண்டுகிற விதத்திலே செய்து வருகிறேன் ஐயா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இன்றைய சூழ்நிலையில முதல்ல அந்த பெண்கள் பாதுகாப்பு என்பது கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளை சொல்லுவாங்க. இப்பெல்லாம் நிறைய சிறுவர்கள் சிறுமிகளே பாதிக்கப்படுறதா அந்த குழந்தைகளுக்கே அதை சொல்லித்தர வேண்டியதா இருக்கு. இப்போ அந்த பேட் டச்சு, குட் டச்சு அதை பற்றிலாம் சொல்றாங்க. முன்னாடி அதெல்லாம் கிடையாது. இப்போ அதெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சமூகம் நாளுக்கு நாள் சீரழிஞ்சுக்கிட்டே போகுது. இந்த சமூகத்தை நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் இந்த சமூகத்தையும் நம்மளை காப்பாற்றி கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் ஆளாயிருக்கிறோம். இது ஒரு வினோதமான ஒரு முரண்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறது. எந்த சமூகத்தில் இருக்கிறோமோ அந்த சமூகத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. நாம ஒரு சமூகமா இருப்போம். விலங்குகள் அந்த மாதிரி காட்டு மிருகங்கள்லாம் தாக்காம இருக்குது நம்ம பாதுகாத்துட்டோம். அது ஆதி காலத்துல. இப்ப அப்படி கிடையாது. நம்மிடமிருந்தே நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நிலைமைகள் மோசமாக இருக்கிறது. பிள்ளைகளை திருக்குறள் வாசிக்க வைத்தல், எழுத வைத்தல், 1 மணி நேரத்தில் 1300 திருக்குறளை எழுத வைத்தல் போன்ற செயல்பாட்டில் ஈடுபட்டு உலக சாதனை சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்தி அதில் அவர்களுக்கு சான்றிதழ் பெற்றுக் கொடுத்தா சொல்லியிருக்கிறீர்கள். அதே மாதிரி தொல்காப்பியம் 1600 அந்த நூற்பாக்களையும்
வாசிக்க வைத்தல் நல்ல அற்புதமான செயல்பாடுகள். இன்றைய தமிழ்நாடு அரசு கூட அதுக்கான ஒரு திட்டத்தை எடுத்து திருக்குறள அங்கங்க அதற்கான நிகழ்ச்சி நடத்த வேணும்னு சொல்லியிருக்கு. அந்த வகையில நீங்க சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி உலக சாதனை நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க. அதை பத்திலாம் சொல்லுங்க. வெறும் 9-10 வயது மாணவர்களுக்கு என்னுடைய சொந்த செலவிலே உலக சாதனை சான்றிதழ் இதுவரை 4 சான்றிதழ் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, தொல்காப்பிய சுடராளி, தொல்காப்பிய முத்துச்சரம், காந்தியடிகள் உறுதிமொழி எடுத்ததை குறித்து தமிழக கலாச்சாரங்களிலே கலை இலக்கிய பண்பாட்டை அவர்கள் நடன மூலமாக முத்தமிழ் நிகழ்வாக நடத்தி அவர்களுக்கு அதிலும் உலக சாதனை சான்றிதழ் என் மாணவர்களுக்கு பெற்று வழங்கி இருக்கிறேன். இதை குறித்து நான் பெருமைகிறேன். ஏனென்றால் நான் படிக்கும் பொழுது எனக்கு கிடைக்காத ஒன்று என் பிள்ளைகளுக்கு கிடைத்ததை நினைத்து என்னுடைய ஆசிரியர் பணி அறப்பணி என்பதை நான் மெய்யாலுமே நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா. இனியும் நான் தொடர்ந்து செய்வேன் என்ற கருத்தை பதிவு செய்கிறேன். இன்னும் உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் இருக்குமா பணிக்காலம்? 27 ஆண்டுகள் முடிச்சிருக்கீங்க. 32 ஐயா. 2032. 32 இன்னும் ஒரு 7 ஆண்டுகள் இருக்கு. 27 கூட்டல் 34 ஆண்டு பணிக்காலம் இருக்கும். இப்போது வந்து சமூக வலைத்தளம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதன் மூலமாக மாணவர்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்களும் அதை கற்றுக் கொடுக்குறீங்க. இந்த மாணவர்களுக்கு இப்ப நிறைய இந்த தொலைபேசியில பார்க்கறதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்காங்க. அது பார்க்கறது தவறு கிடையாது. அவங்க நல்லதை பார்த்தா நல்லது கிடைக்கும், தீயதை பார்த்தா தீயது கிடைக்கும். அப்போ அந்த மாணவர்கள இந்த தொலைபேசியை பயன்படுத்துறது பற்றி ஏதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கீங்களா? மாணவர்களுக்கு நான் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் மட்டுமல்ல, மாணவர்களுக்கு நான் பொம்மலாட்டங்கள் மூலமாகவும் வில்லுப்பாட்டு மூலமாகவும் இதற்கு விழிப்புணர்வு கொடுத்து காணொளிகள் பதிவு செய்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் மாணவர்களை இப்படியாய் டைவர்ட் செய்ய மாட்டேன். என்னதான் வில்லுப்பாட்டு பொம்மலாட்டம் என்று கொடுத்தாலும் மொபைல் போனை பள்ளிக்கே எடுத்து வர செய்து மாணவர்களுக்கு மணற்கேணி செயலி என்று ஒன்று உண்டு. அதிலே அந்த மணற்கேணி செயலியை டவுன்லோட் செய்து பள்ளி ஒவ்வொரு பாட புத்தகத்திலும் ஒவ்வொரு பாடத்திலும் ஒரு ஸ்கேனர் QR கோடு ஒன்று இருக்கும். நான் என் மாணவர்களை மொபைல எடுத்துட்டு வர சொல்லி நான் என்ன பண்ணுவேன், நீ QR கோட ஸ்கேன் பண்ணு, இது இப்படிதான் பண்ணி பாடம் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு நான் மாணவர்களை அந்த மைண்ட்ல இருந்து டைவர்ட் பண்ணுவேன். இன்னொன்னு பண்ணுவேன், அடுத்து மணற்கேணி செயலின்னு இருக்கும். அதுல 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு ஒவ்வொரு பாட செயல்பாடுகளுக்கும் இலவசமாகவே தமிழக கல்வி அரசு என்ன பண்ணிருக்குன்னா, பள்ளி கல்வித்துறை இலவசமாகவே எல்லா செயல்பாடுக்கும் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இதை குறித்து நான் தமிழக கவர்னர் ஆளுநர் ஐயா இந்த தேநீர் விருந்திலே அழைக்கும் போது கூட நான் இந்த கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். மணற்கேணி செயலியை குறித்து நல்லாசிரியர் விருது வாங்கினதன் நிமித்தம் எனக்கு அந்த அழைப்பு ஆளுநரிடத்திலே தேநீர் விருந்துக்கு ஒவ்வொரு சுதந்திர தினம் அன்றும் குடியரசு தினம் அன்றும் அந்த அழைப்பிதழ் தனிப்பட்ட விதத்திலே வரும். அதில் ஆளுநர் விருந்தில் தேநீர் விருந்திலே கலந்து கொள்ளும் போதும் கூட இந்த மணற்கேணி செயலியை குறித்து தமிழக அரசின் இந்த பள்ளி கல்வித்துறையின் செயலை குறித்து குறிப்பிட்டிருக்கிறேன். என் பெற்றோர்களை வரவழைத்து, என் வகுப்பு மட்டுமல்ல என் பள்ளி முழுவதும் இருக்கிற பெற்றோர்களை வரவழைத்து அந்த கூட்டத்திலே பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்திலே SMC குழுவிலே நான் இப்படியாக மாணவர்களை திட்டாதிருங்கள், நீங்கள் அவர்களை நீ உதவாக்கற எதுவும் நான் மொபைல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க, என் குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு நிறைய உங்களை விட அவங்கதான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவேன். என் குழந்தைங்க கிட்ட இருந்து பாடத்தை கற்பிக்கும் போது கூட என் பிள்ளைங்க கிட்ட நான் வித்தியாசமா பண்ணுவேன். நீங்க சொல்லுடா தங்கம், இதுல என்ன சொல்லி இருக்கு எனக்கு தெரியல, நீ கொஞ்சம் சொல்லிக்கூட அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே என் குழந்தைங்க கிட்ட வாயில ஒரு கேள்வியா வாங்கி வாங்கி என் பாடப்பகுதிய என் குழந்தைங்க கிட்ட இருந்தே நான் வாங்கி முடிச்சிருவேன். இதுதான் பாடப்பகுதி நடத்துறதுக்கான எளிமையான முறை. இன்னொன்னு, அந்த குழந்தைங்க நான் சொல்லி கொடுக்குறேனே அந்த மணற்கேணி செயலி, அதுலதான் அது கை போகுமே ஒழிய
எல்கேஜி பேரண்ட் வருவாங்க என்கிட்ட தரன்னு கூட்டிட்டு வருவாங்க குழந்தைய. ஏன் இப்படி வலிச்சிட்டு வர்றீங்கன்னு கேட்பேன் குழந்தைய. எதுவும் அடம் பண்ணுதா, கேட்கலையா? ஒரே மொபைல் போனை விட்டு வரவே மாட்டேன்றான். இவனை கேளுங்க, போன் கொடுக்கலன்னா சாப்பிடுறது கிடையாது, தூங்குறது இல்ல. இங்க வாடி தங்கம்னு கூப்பிடுவேன், கூப்பிட்டு மடியில உட்கார வைப்பேன். நீ இது பாரு, என்ன கேம் இது, நல்லா இருக்கும், இதுல பாடெல்லாம் இருக்கும், என்ன வேணும்னா அம்மாட்ட சொல்லி வச்சு கொடுக்க சொல்லு. அடுத்த நாள் வந்து சொல்லுவாங்க அந்த பெற்றோர், நீங்க சொன்னதுல இருந்து அவன் கேட்கறதே இல்ல, நான் இது வச்சு கொடுத்தேன்னா அந்த மணற்கேணி செயலியில் இருக்கிற அந்த பாட்டு தான் பாக்குறான், அதுதான் கேட்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே நான் தமிழக அரசுக்கு நன்றி கூறுகிறேன். மிக்க நல்ல ஒரு விடயத்தை கேட்டீங்க ஐயா, ரொம்ப நல்ல அருமையான கேள்வி, நன்றி ஐயா. அற்புதமான ஒரு செயலி அது, மணற்கேணி என்ற செயலி. தொட்டனை தூரும் மணற்கேணி கற்றனை தூரும் அறிவு என்ற ஒரு திருக்குறளில் வரக்கூடிய சொற்றொடர் தான் அந்த மணற்கேணி என்பது. திருக்குறளை முதன்மையாக வைத்து அதை உயர்த்தி பிடிக்கிற அரசு தான் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த செயலிக்கு பேர் கூட மணற்கேணி என்று வைத்திருக்கிறார்கள். அது தோண்ட தோண்ட அறிவு ஒண்ணு கிடைக்கும். அந்த ஒரு செயலிக்குள்ள போய் அதை பார்க்க 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 உனக்கு அறிவு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்கிற திருக்குறள் அடிப்படையாக வைத்து அந்த வைத்து உண்மையில அற்புதமான அந்த செயலியே சிறப்பான செயலி. அதற்கு வைத்திருக்கிற பெயர் மிக மிக அருமையான ஒரு பெயர். உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு பெயரை உலகத்துல எந்த ஒரு செயலிக்கும் வச்சிருக்க மாட்டாங்க. அது திருக்குறள் எடுக்கப்பட்ட அந்த சொற்றொடர் மணற்கேணி என்பது. நல்ல செய்திகள் சொன்னீங்க. உங்களோட கூட இவ்வளவு நேரம் அலாவலை கொண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறீர்கள். இன்னும் எண்ணற்ற விருதுகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய நீங்கள் ஒரு கவிஞராகவும் இருக்கிறீர்கள், எழுத்தாளராக இருக்கிறீர்கள், ஒரு சமூக சிந்தனையாளராக இருக்கிறீர்கள், ஆசிரியர் பணியை செய்கிறீர்கள். அதுக்கு இடையில நீங்க நிறைய சமூக பணி செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுவும் எனக்கு தெரியும். நான் பல இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பத்தி. சென்ற முறை கூட ஒரு இடத்துல போய் பேசின போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. யாருன்னு கேட்ட போது உடனே லதான்னு சொன்னாங்க. லதா அம்மா நம்ம கார்பரேட் ஸ்கூல்ல வேலை செய்ய லதா அம்மான்னு கேட்டபோது ஆமா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப நெருடலா இருந்தது. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம போற இடத்துல அவங்களை பற்றி சொல்றப்ப நமக்கு மகிழ்ச்சியா இருக்காது. எனவே நல்ல மாணவர்கள் உருவாக்குகிறீர்கள், நல்ல ஆசிரியராக இருக்கிறீர்கள். ஒரு நல்ல ஆசிரியர் என்பது யார் என்று சொன்னா நல்ல மாணவர்கள் உருவாக்குபவர் தான் நல்லாசிரியர். நல்லாசிரியர்னா விருது வாங்குறவங்க அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல நல்ல மாணவர்களை உருவாக்குனா அவங்க நல்ல ஆசிரியர்கள், நல்ல விதைகளை போடுபவர்கள், நல்ல ஒரு நோக்கத்துக்காக செயல்படுபவர்கள், இவ்வளவு நல்ல ஆசிரியர்கள் தான். அந்த வகையில நீங்க சிறப்பானபடி ஒரு செயலை, உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு ஆசிரியர் பணி. அந்த பணியை வெறும் சம்பளத்துக்கு மட்டும் செய்யாம சமூகத்துக்காக, சம்பளத்துக்காக வேலை செய்யறது ஒண்ணு, சமூகத்துக்காக வேலை செய்யறது ஒண்ணு. நீங்க சமூகத்துக்காக வேலை செய்யறீங்க, சம்பளம் ஒரு பக்கம் இருக்கும், சமூகத்துக்காக வேலை செய்யறீங்க. இந்த சமூகம் நன்றாக வர வேண்டும், நம்மிடம் வரக்கூடிய மாணவர்கள் நல்ல விதமாக சிறப்பானவர்களாக வர வேண்டும் என்கிற கற்ப அடிப்படையில செய்றீங்க. இந்த பைபிள்ல ஒரு வசனம் வரும், இயேசுநாதனுடைய பாதையிலிருந்து விலகியவர்ல ஆடுகள் பிரிந்து விட்டன என்று வரும். அதே திருப்பி அந்த ஆடுகள் சேரோன்னு வரும். அது மாதிரி உங்க பிள்ளைகள் யாரும் இந்த கல்வி விட்டு அகலாமல் உங்களுடனேயே இருக்கிற வகையில அவங்கள வச்சிருக்கிறீங்க. செல்போனை கூட சரியானபடி பயன்படுத்தலாம் அப்படின்ற கற்றுக் கொடுக்குறீங்க. நான் கூட இதுக்காக ஒரு திட்டத்தை எடுத்து முன் வச்சேன். இந்த பசங்க போனை வச்சுட்டு நோண்டிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போனை கொடுக்க மாட்டேன்ற பெற்றோர்கள் நம்ம அமைப்பு மூலமா இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்லாம் போனை கொடுக்குறாங்க. இந்தாடா போனு கொடுக்குறாங்க. ஏன்னா அவன் 1330 திருக்குறளையும் வாசிக்கிறான். அந்த போன் மூலமாக 1330 திருக்குறளையும் வாசிக்கிறான். அந்த போனு திருக்குறளை படிக்கிறான். அப்ப அதை வாசிக்கிறான். அப்ப அந்த போன் அவன் கையில கிடைக்கிற போது திருக்குறளை படிப்பதற்காக அந்த போனை பயன்படுத்தினால வேற தவறானவற்றை அவன் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு நான் சிறந்தவன் என்று சொல்லிக் கொள்ளவில்லை.
நான் சொல்லக்கூடிய அந்த மாணவர்கள் சேர்ந்தவர்கள்ட்ட கூட சொல்லவில்லை. என்கிட்ட குறை இருக்கலாம், மாணவர்கிட்ட குறை இருக்கலாம். ஆனா திருக்குறள்ல குறை கிடையாது. எனவே திருக்குறளை கொடுத்தால் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள். அதுதான் என்னுடைய எண்ணம், சிந்தனை எல்லாம். நாங்க நடத்துற ஒரு அமைப்பு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அதுல உறுப்பினராக சேரணும்னா ஒரு திருக்குறளை சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கணும். இதுதான் அடிப்படை விதியாவே வச்சிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு மிகச்சிறப்பான ஒரு ஆசிரியர் ஒருவர் திருமதி கோ லதா அவர்கள். ஏற்கனவே மாநில அரசாங்கம் இவருக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது என்று சொல்லக்கூடிய நல்லாசிரியர் விருதை வழங்கி அவரை கௌரவித்திருக்கிறது, சிறப்பித்திருக்கிறது. அந்த வகையில பார்க்கிற போது அத்தகைய ஒரு திறமை வாய்ந்த ஒரு சிறந்த மாணவர்களோடு ஒரு தாயாக பழகக்கூடிய, மாணவர்களையும் தன்னை விட்டு விலகாமல் பொத்தி பொத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய, இந்த கோழிக்கு சொல்லுவாங்க குஞ்ச பொத்தி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பொத்தி வைத்துக் கொள்ளுகிற ஒரு ஆசிரியை, தாய்மையினுடைய வடிவம் என்று இருக்கிறீர்கள். இப்ப நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்பேன். உங்க கணவர் பேரை சொல்லுமான்னு சொல்லிடுவீங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் கேட்டீங்கன்னா 4000 பிள்ளை 5000 பிள்ளைன்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா எல்லா மாணவர்களும் உங்களுடைய பிள்ளைன்னு சொல்லிடுவீங்க. அதனால அந்த மாணவர்களை விட்டுடுங்க. உங்க பிள்ளைகள், உங்க கணவர், அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. கண்டிப்பாயா. அதற்கு முன்னாடி திருக்குறள் குறிச்சு சொன்னீங்க. நானும் என் வகுப்புல என் பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு நாள் திருக்குறள் வினாவிடை சொல்லுடா அப்படின்னு ஒரு அமைப்புல இருந்து கேட்டிருந்தாங்க. அதற்கு சான்று கொடுப்பாங்க, மின் சான்று. என் குழந்தைங்களை கூப்பிட்டு ஒரு நாள் சொல்ல வச்சுட்டேன். அடுத்த நாள் ஒரு 15 என் வகுப்புல சொல்லி கொடுத்தேன். அடுத்த நாள் வந்து ஒரு 5 நாள் தான் இப்படி நான் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தேன். அடுத்து என்ன விடல. இப்படி போனேன்னா மிஸ் மிஸ் நான் திருக்குறள் சொல்லலாமா, திருக்குறள் படிக்கலாமா, வினாவிடை கொடுக்குறீங்களா, போன் கொடுக்குறீங்களா, உங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, டைம் இல்லைன்னா நீங்க மொபைல் மட்டும் கொடுங்க, அது மட்டும் ஓபன் பண்ணித்தாங்க, நாங்க வாய்ஸ் போட்டு ரெக்கார்ட் போட்டு போட்டுக்கிறோம். அவங்களே வீடியோ போடுவாங்க, அவங்களே தனக்கு தெரிஞ்ச 30 குறளை பதிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்னொன்னு பெண் கல்விக்காக போக்சோ அந்த மாதிரி எல்லாம் நான் கொடுத்திருக்கேன். இதையெல்லாம் பாராட்டி எனக்கு வந்து தமிழக அரசின் விருது மட்டுமல்ல, வெளியிடத்துல 15 தனிநபர் உலக சாதனை, நீங்க சொன்ன அன்பு ஆசிரியர், அந்த மாதிரி அமைப்புகள்ல இருந்து 40க்கும் மேற்பட்ட விருதுகள் இந்த மாதிரி பெற்றது. அது எல்லாத்தையும் விட எனக்கு மிகுந்த மன நிறைவை கொடுக்கக்கூடியது, தங்கள் வந்து என்ன அழைத்து இந்த நேர்காணலிலே பங்கு பெற செய்தது. இதுதான் நான் வாழ்க்கையில் செய்த பெரிய பாக்கியம். இன்னொன்று தாங்கள் கேட்ட கேள்வி வினா. என்னுடைய கணவர் பெயர் பழனிசாமி அவர்கள். அவங்க வந்து தோல் வியாபாரம் பண்றாங்க. எனக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. மூத்த மகன் வந்து சிஇ பண்ணிருக்காங்க, அவங்க பேர் மோகன். 2வது மகன் திவாகர், அவங்க வந்து ட்ரிபிள் இ பண்ணிருக்கிறாங்க. சோ அவங்க 2 பேருமே தன்னுடைய சொந்தமாக தொழில், ஒருத்தர் கட்டிடக்கலை நிபுணராக, இன்ஜினியராக கட்டிட கான்ட்ராக்ட் வேலை எடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, கட்டிடவியல் நிபுணராக. என்னுடைய கணவர், அவர் தோல் வியாபாரம், அரசு பணி அல்ல, தனியாகவே சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய இளைய மகன் என்று பார்த்தோமானால் திவாகர், அவங்க வந்து சொந்தமாக கம்பெனி ஒன்று ஆரம்பித்து அதை அவர் இயக்கி கொண்டிருக்கிறார். கடவுள் மேலாக கொடுத்த இந்த நல்ல உறவுக்காக, இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்காக, இத வடிவமைத்து நேர்த்தியாய் நேர்காணலிலே இப்ப பார்த்தோம்னா நேரம் பாத்தீங்கன்னா யாருமே நம்ப மாட்டீங்க. 10 மணியை தாண்டி தன்னுடைய 70 வயது ஒரு தகப்பனாக வந்து எங்களுக்கு இந்த குடும்பத்துல இந்த பதிவை கொடுத்தத ஐயா வேணான்றாங்க. இருந்தாலும் நான் அதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். சிவகாமி அம்மாவுக்கும், தமிழருவி வானொலிக்கும், இன்னும் நைனை விஜயன் ஐயா அவர்களுக்கும், பிரிட்டானியா வானொலி நிறுவனத்தாராகிய சசிகலா நைனி விஜயன் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மனதார மனமு வந்த பணிவான வாழ்த்துதல்களை வைக்கிற. எல்லாத்துக்கும் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்களுடைய வேகம் தான் வேதத்துல நல்ல வார்த்தையை நான் சொல்றேன். ஐயா எனக்கு நிறைய ஆசிரியர்களை கொடுத்தாங்க. முதிர் வயதுல கனி கொடுத்து புஷ்டிமா. அந்த முதிர் வயதுல
அவங்க பெற்ற அனுபவங்களை எல்லாருக்கும், பிறப்பு ஒரு சம்பவம்னாலும் இறப்பு சரித்திரமா, இது கலாம் ஐயா சொன்னாங்க. இது ஐயா தன்னுடைய வரலாக பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ நான் இல்லைனாலும் அந்த ஒரு சந்ததியை உருவாக்கணும், அந்த சந்ததியை உருவாக்குற அந்த எண்ணத்துக்காக ஐயாவுக்கு பணிவான வணக்கத்தை சொல்றேன். அவங்களுக்கு கடவுள் தாமே நீண்ட ஆயுள கொடுக்கணும். நன்றி. சிறப்பான ஒரு நேர்காணல் கண்டோம். சற்று கூடுதலான நேரம் இருந்தாலும் கூட இந்த நேர்காணல் தொய்வில்லாமல் ஒரு நெறியாக சென்றது. மிக அருமையான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருமதி கோ லதா அவர்கள். நல்லாசிரியர் விருது பெற்று சென்னை மாநகராட்சி பள்ளியில 27 ஆண்டு காலம் அந்த 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு பிள்ளைகள், பிஞ்சு குழந்தைகள், அந்த நஞ்சு கலவாத நெஞ்சம் கொண்ட பிஞ்சு குழந்தைகள் என்று சொல்ல வேண்டும். அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழியை காட்டி, அவரிடம் நல்ல ஒரு குணத்தை ஏற்படுத்தி, அவர்கள் வாழ்க்கையில நாளைக்கு அவங்க பெரிய ஆளா வரணும்னா அதுக்கு விதை அந்த துவக்கப்பள்ளியில் தான் போடப்படுது. துவக்கப்பள்ளி ஆசிரியனுடைய உழைப்பு, அவருடைய முயற்சி, அவள் காட்டுகிற அன்பு, இதுதான் அந்த மாணவனுக்குள்ளர தன்னம்பிக்கை ஏற்படுத்தி தானும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். தன்னுடைய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் கூட தானும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. அதை ஏற்படுத்துகிற பொறுப்பை மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இத்தனை நேரம் இவருடன் நேர்காணல் கண்டதற்காக, அவரிடம் இருந்த சில அனுபவங்களை பெற்றதற்காக நாம் தான் அவர்களுக்கு நன்றி சொல்லி ஆக வேண்டும் என்று சொல்லி, இந்த நிகழ்ச்சியை தங்கத்தமிழ் தொலைக்காட்சியில வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொடர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், தமிழொலி வானொலியிலே வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர்கள் திரு நயனை விஜயன், திருமதி சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை வானொலியிலும் பலையொலியிலும் பார்த்து கேட்டிருக்கிற அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எமது மதிப்பான வணக்கங்களை கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். மீண்டும் இன்னொரு ஆசிரியரை இதுபோல் பல ஆசிரியர் நேர்காணல் கண்டு அவர்கள் எல்லாம் வெளியுலகத்திற்கு கொண்டு வருகிறோம். எங்கோ ஒரு மூலையில் அவர்கள் பாட்டு தனியாக ஒன்று செய்து கொண்டிருப்பார்கள், யாருக்குமே தெரியாமல் இருக்கும். அதையெல்லாம் உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். ஆசிரியர் இல்லாத ஒரு ஊர்ல ஒரு நல்ல பள்ளிக்கூடம், நல்ல ஆசிரியர் இருந்தாக்கா அந்த ஊருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஆசிரியர் இருந்தாங்கன்னா அந்த ஊருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை அப்படி சொல்லுவாங்க. அதனால வேண்டி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற இடம் காவல் நிலையம், குற்றவாளிகள் தண்டிக்கிற இடம் நீதிமன்றம். இவை இரண்டும் சமூகத்தில் உயர்ந்ததாக இருக்கிறது. ஆனால் குற்றவாளிகளே உருவாகாமல் தடுக்கிற இடம் தான் பள்ளிக்கூடம். நீங்க பள்ளிக்கூடம் பாருங்க, சாதாரணமா இருக்கும், ஆனா இதெல்லாம் ரொம்ப பிரமாண்டமா இருக்கும். அதுதான் அந்த சமூகத்தை கொடுமை. எனவே இவர்களை எல்லாம் இன்றைக்கு நாம் இது போன்ற ஆசிரியர் பெருமக்களை நேர்காணல் காண்பதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது பொன்னான வணக்கங்களை கூறி இந்த நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு ஆசிரியருடன் உங்களிடம் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய சபா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா.